நான் தான் ரோஷன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ விப்ரோவில் நெட்வொர்க் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருக்கேன். நான் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவன். நான் இன்ஜினியரிங் முடிப்பேன்னு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. ஒவ்வொரு செமஸ்டரும் நான் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேங்கிற கவலையிலே இருந்தேன். இப்போ நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற காரணம் என் லைஃப்பில் வந்த ஒரு லெட்டர் தான். டேய், இந்த உனக்கு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, என் படிப்பு செலவுக்கு யாரோ உதவி பண்ணுறதாக போட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் மாதம் மாதம் எனக்கு பணம் போடுறதாகவும் எழுதிருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரியே எனக்கு மாதம் மாதம் அவர் பணம் அனுப்பிச்சிருந்தார். அவரோட எழுத்துக்கள் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதிலிருந்து நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு வெறி வந்துச்சு. நான் நினச்ச கம்பெனிலேயே எனக்கு வேலையும் கிடச்சிச்சு. எனக்கு வேலை கிடைச்ச அடுத்த நாள்லேருந்தே அவர்கிட்ட பணமும் லெட்டரும் வரதே நின்றுச்சு. சாரிண்ணா. நோ ப்ராப்ளம். என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க? 12th முடிச்சிருக்கேண்ணா. 12th முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்கலையா? அதுக்கப்புறம் படிக்க வசதி இல்லைண்ணா. சரி. அந்த பையனை பார்க்கும்போது சின்ன வயசில் நான் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு லெட்டர் வந்துச்சு. அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அதை வெளியே சொல்லிக்கிட்டா அது பேர் உதவி இல்லை, விளம்பரம். முகம் தெரிஞ்சு தான் உதவி செய்யணும்னு இல்லை, முகம் தெரியாமலும் உதவி செய்யலாம். அதை மனசில் வச்சு தான் அவர் எனக்கு உதவி செஞ்சிருப்பாருன்னு தோணுது. கொடுக்க கொடுக்க பெருகிறது கல்வியும் சந்தோஷமும் தான். நேற்று அவர், இன்னைக்கு நான், நாளைக்கு வேற ஒருத்தர். 2 நாளாகும், 4 8 ஆகும். இட்ஸ் லைக் அ செயின் ரியாக்ஷன். அண்ட் நவ் இட்ஸ் யோர் டர்ன்.